கர்த்தர் நல்லவர். எப்படி இருக்கீங்க? இந்த நாள் எப்படி போச்சு? கர்த்தர் வெற்றியாய் நடத்தினாரா? ஆமென். ஜீவன் தந்தாரா? பலன் தந்தாரா? ஞானம் தந்தாரா? அவருக்கு நன்றி செலுத்துங்கள். பாதுகாப்பு கொடுத்திருப்பார், கிருபையாய் நடத்தியிருப்பார். அந்த நல்ல தேவனை நாம் துதிப்போம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், அவர் நன்றியோடு கூட அவரை போற்றுவோம். சங்கீதக்காரன் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், அவருடைய பிள்ளைகளை அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, ஆமென். துன்மார்க்கரின் வழிகள் அழிந்து போகும். துன்மார்க்கமான ஜீவியம் யோசித்து பாருங்க. எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம் இருந்தும் துன்மார்க்கமான தவறான செயல்கள், தவறான ஈடுபாடுகள், தேவனுடைய படைப்புக்கு மிஞ்சி செய்கிற காரியங்கள் பாருங்க. தன்னுடைய சரீரத்தை அழிப்பதாக புகைப்பிடித்தல், கஞ்சா போடுதல், சாராயம், தண்ணி குடித்தல், இப்படி நிறைய மதுபானங்களை உட்கொள்ளுதல் சரீரத்தை அழித்து விடுகிறது. இதை காட்டிலும் இந்த சரீரம் கர்த்தருடைய சரீரம், இது வேசித்தனமான மார்க்கத்திற்கு இடம் கொடுக்கும் பொழுது, காமவிகார இச்சையான காரியங்களுக்கு இடம் கொடுக்கும் பொழுது, இது ஒரு துன்மார்க்கமான ஜீவியம். அதனால் வாழ்க்கையை அழிந்து போகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அது நிமித்தமாக ஆண்டவர் அவர்களுக்கென்று கொடுத்த குடும்ப அமைப்பு, அதை உடைத்து விடுகிறார்கள், சீரழித்து விடுகின்றார்கள். தேவனுக்கென்று உண்மையாக இல்லாமல் அந்த இச்சையில் விழுந்து தெய்வ சமூகத்திற்கு மாறாக செயல்படுகிறதை பார்க்கிறோம். சாட்சியின் வாழ்க்கை இல்லாது கெட்டுப்போகிறதை பார்க்கிறோம். நீங்களும் நானும் அப்படி அல்ல. ஆண்டவர் நமக்காக ஒரே குமாரனை தந்து வெற்றி தந்திருக்கிறார். அந்த அன்புக்கு ஈடாக என்ன நாம் செய்ய முடியும்? எதுவுமே செய்ய முடியாது. கர்த்தர் தான் வல்லமை உள்ளவர், அவரே மகிமையாய் நடத்துகிறவர். அந்த நல்ல தேவனுக்கு நன்றி பலிகளை செலுத்தி அவரை துதிக்கலாமா? விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை. விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. இந்த விந்தை அன்புக்கீடா என்ன காணிக்கை தேடுவே, இந்த விந்தை அன்புக்கீடாய் என்ன காணிக்கை தேடுவே. எந்த ஆரும் பொருளீடாகும், எந்த ஆரும் பொருளீடாகும். என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கிறேன், என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கிறேன். இந்த கிறிஸ்து இயேசு ராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சுந்தரம் மிகும் இந்த பூவில், சுந்தரம் மிகும் இந்த பூவில், எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும். இந்த கிறிஸ்து இயேசு ராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. ஆண்டவரே, துன்மார்க்கமான ஜீவியம் எனக்குள்ளே இருக்கக்கூடாதுப்பா. நீதிமான்களின் வழியைத்தான் நீங்கள் அறிஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க. துன்மார்க்கருடைய வழியோ அழிந்து போக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய பிள்ளைகளில், எங்களுடைய சந்ததிகளில், எங்கள் நட்புகளில், எங்களுடைய சபைகளில், எங்கள் தேசங்களில் அப்படி யாரும் இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, துன்மார்க்கமான ஜீவியத்தை எங்கள் இடத்துலேருந்து எடுத்து போடும் ஆண்டவரே. நீதிமான்களின் வழியை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. அந்த வழியை எங்களுக்கு காண்பியும். நல்ல பாதை உண்டாகட்டும். பிரகாசமான எதிர்காலம் உடைய பிள்ளைகளுக்கு இருக்கட்டும். ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவர் மேலும் உடைய கிருபை இருப்பதாக. நீதியின் தேவன் அவர்களை சரியாய் நடத்துவீர். அந்த உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற ஆட்டை போல் அவர்கள் எப்பொழுதும் ஆண்டவரே கீழ்ப்படிந்து வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்.
பசும்புல் மேய்ச்சலிலே கொண்டு செல்கிற அருமையான தேவன், நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், பலப்படுத்தும், நன்மை உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எல்லா தீமைகளும், துன்மார்க்க ஜீவியங்களும், அசுத்தங்களும் அழிந்து போகட்டும் என்று சொல்லி நான் இப்பொழுதே கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாக ஆமென் புது பலனும் பரிசுத்த ஆவியானவர் நிறைவாய் வந்து தங்கி அவர்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லா தீமைகளும் விலகட்டும், நன்மை உண்டாகட்டும். நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறவர் அவர்களை தொடர்ந்து காத்து புதிய மனிதர்களாய் நீர்களை வாழவையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you.